ஃபோர்ஸ் பண்ணி ஜனங்களை வந்து தள்ளி இது கண்டிப்பாக கொடுத்தே ஆகணுன்ற கட்டாயத்தில் அதிகாரிகள் முதல்ல கொண்டு இங்கே வேலை செஞ்சாங்க மற்ற கவர்மெண்ட்டு. ஆனால் விஜய் சார் வந்து இப்போ கரெக்டாக வந்து வாக்குறுதி கொடுத்த மாதிரி இதை கண்டிப்பாக நிறுத்திட்டாரு. அது ரொம்ப நல்ல விஷயந்தான். எங்கடா நம்ம செத்துட்டா வேறு ஊரில் எதுவுமே பொச்சிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க ஊரில் நிம்மதியாக இருப்பாங்க. பரந்தூரில் வந்து ஏர்போர்ட் கேன்சல் ஆகிருக்கு. இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க? உண்மையிலேயே அது ரொம்ப வரவேற்கத்தக்கதுப்பா, தப்பே கிடையாது. இதுவும் நாங்கள் ரொம்ப நாளாக ஒரு கோரிக்கை தான். ஜனங்க வந்து இது கவர்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் பண்ணி ஜனங்களை வந்து தள்ளி இது கண்டிப்பாக கொடுத்தே ஆகணுன்ற கட்டாயத்தில் அதிகாரிகள் முதல்ல கொண்டு இங்கே வேலை செஞ்சாங்க. ஆனால் விவசாயிங்க மனசுலேருந்து பார்த்திங்கன்னா யாரும் நிலம்லாம் கொடுக்குறதுக்கு யாருக்கும் விருப்பம் இல்லை. அது கேன்சலாக வந்து விஜய் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் நாங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய இடத்துல நீர்நிலையெல்லாம் தான் அழிக்கிறோம். வேறு எதுவும் இங்கே இடம்லாம் கிடையாது. மொத்தத்தில் வந்து 3500 ஏக்கரு இவங்க கண்ட்ரோல். அதாவது கவர்மெண்ட்டு நீ எதனா வச்சுக்கப்பா, நீ லேண்டு வச்சுக்கோ, லேண்டு எனக்கு வேணுன்ற மாதிரி ஒரு ஃபோர்ஸ் பண்ணி கவர்மெண்ட் வந்து இதை பண்ணியிருந்தாங்க மற்ற கவர்மெண்ட்டு. ஆனால் விஜய் சார் வந்து இப்போ கரெக்டாக வந்து வாக்குறுதி கொடுத்த மாதிரி இதை கண்டிப்பாக நிறுத்திட்டாரு. அது ரொம்ப நல்ல விஷயந்தான். இங்கே இருக்கிற ஆடு மாடு ஜனங்க எல்லாமே வந்து ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க. நேற்று சட்டமன்றத்தில் ஏற்றிருக்கிறாங்க பொழுது உண்மையிலே நல்லா இருக்குது. விஜய் சாருக்கு பெருசாக நன்றி நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். எங்கள் ஊர் ஜனங்க இதில் நிறைய விவசாயிகள் என்ன பண்ணிட்டாங்க, எங்கடா நம்ம செத்துட்டா வேறு ஊரில் எதுவுமே பொச்சிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க ஊரில் நிம்மதியாக இருப்பாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுக்காக தான் இதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இங்கே ஏர்போர்ட் நிறுத்தினாங்களோ இல்லையோ அங்கே திமுககாரன் எல்லாம் சட்டமன்றத்தில் கதறான் மொத்த பேரும். வேறு எந்த பிரச்சனைக்கும் பேசின மாதிரி எங்களுக்கு தெரியல. விவசாய கடனை முழுமையாக தலை சொன்னோம், அதுக்கு ஒன்றும் பேசலை. இப்போ பார்த்தா ஏர்போர்ட்டு ஸ்டாப் பண்ணோன்னே அங்கே எல்லாம் கதறான், எல்லாருமே கதறான். என்னன்னே தெரிலப்பா, இது எதை வச்சுக்கின்னு இது அவங்க எல்லாம் பண்ணுறாங்கன்னு தெரில. ஆனால் ஏர்போர்ட் நிறுத்துறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். எல்லா ஜனங்களும் அதை எதிர்பார்த்துன்னு தான் இருந்தாங்க. நம்ம ஊர் மக்கள், எங்கள் மக்கள் எல்லாம் அவங்கவுங்க ஊரில் விவசாயம் பண்ண தான் போகிறாங்க. இதனால் விவசாயம் பெருக தான் போகுது, குறைய போகிறது கிடையாது. அடுத்த ஜென்ரேஷன் எங்களை மாரி ஆளுங்களும் விவசாயம் தான் பண்ண போகிறோம். எல்லாருமே ஒரு காக்காணி அரைக்காணி வச்சுருந்தா கூட விவசாயம் தான் பண்ண தோணலைங்காட்டி யாரும் அதை விற்றுட்டு போகிறதுக்குலாம் இங்கே யாருக்கும் எண்ணம் இல்லை. சும்மா ஒன்றா சொல்லிக்கலாம். ஜனங்க என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இவங்க விற்றுட்டாங்க, இவங்க காசு வாங்கிட்டாங்க, நாங்கள் இவ்வளோ ஆக்குபேட் பண்ணிட்டோம் அப்படின்னு. இவ்வளோ ஆக்குபேட் பண்ணது கூட கவர்மெண்ட்டால் பண்ணது தான். அதுவாக ஜனங்களாக போயிட்டு எதுவும் யார்கிட்டையும் ஒன்று என்னால் தான் வந்து எடுத்துக்கோ எனக்கு பண்ணிக்கலாம் சொல்ல. இதில் நிறைய விஷயம் வேறு சொல்லுவாங்க கவர்மெண்ட்டு. நீங்கள் இன்றைக்கே பண்ணிடணும், இன்றைக்கி பண்ணால் தான் உங்களுக்கு பணம் வேணும், இல்லைனா உங்களுக்கு பணம் வேயாது அப்படி இப்படி நிறைய மிரட்டிலாம் வாங்கினாங்க. பாவம் ஜனங்க அப்படிலாம் போய் பயந்துக்கின்னு நிறைய இடத்த கொடுத்துச்சிங்க. இன்னும் எதுவும் எடுக்கலைன்றது ரொம்ப சந்தோஷம். ஏர்போர்ட் வராமல் போனது ரொம்ப சந்தோஷம். அதுக்கு ஒரு வீடு ஒன்று கட்டியிருப்பாங்க, மாதிரி வீடுன்னு சொல்லிட்டு. அது போக சொல்ல நான் பசங்களை வீடியோ எடுத்துன்னு போக சொல்கிறேன். அந்த வீட்டில் போய் இந்த ஜனங்க இருக்கணுமா, அதே இந்த ஊரையும் வீடியோ எடுத்துக்க சொல்கிறேன். இந்த ஊரில் இருக்கிற வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் நீங்கள் போய் பாருங்கள். அந்த வீட்டில் போய் யாருன்னா வாய முடியுமான்னு பார்த்துங்க.